ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகிறது. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணங்களானது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையலாங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து இன்னும் 2 ஆபத்தான விஷயங்களானது சேர்ந்து வரப்போகிறது. அதாவது அன்றைய நாளிலேயே பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியானது நடக்க போகிறது. கும்ப ராசியில இருந்து சனி மீன ராசிக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அதோடு இந்த நாளிலேயே எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாளும் இப்படி சேர்ந்து வந்திருக்குங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 3 விதமான ஆபத்துக்களானது சேர்ந்து வந்திருக்குங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள்ல சிலருக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ, அதே சமயம் சிலருக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க. அந்த வகையில அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம், அமாவாசை மற்றும் சனி பயிற்சியின் மூலமாக எந்தவித கெடுதல் பலன்களும் நமக்கு ஏற்படக்கூடாது, எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த மார்ச் 29ஆம் தேதி அன்று காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும். அமாவாசையினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. எனவே அந்த ஒரு சாதமானது என்னென்ன, மேலும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 29/3/2025 சனிக்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது வந்திருக்குங்க. இந்த அமாவாசையோடு சேர்ந்து சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சனி பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது. ஸோ இப்படி பல முக்கியமான விஷயங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதையெல்லாம் ஜோதிட ரீதியாக வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாக மாறப்போகிறது. அதாவது கடகராசி, கன்னிராசி மற்றும் தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பானது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் மற்ற 9 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு அமைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுமே ஏற்படக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குங்க. எனவே உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மறக்காம காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராமல் உங்களை நீங்க தற்காத்து கொள்ளலாம். சனி பகவான் கர்ம பலன்களை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்காரு. கர்மத்தின் அதிபதியான சனி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே தான் சனி பகவானுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றம் கூட அனைவருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் சனி பயிற்சி என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமுமே வந்து விடுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் இந்த ஒரு சனியுடைய உதயத்தால பார்த்தீங்கன்னா தடைகளை உடைத்து சாதனைகளை படைக்க போகின்ற அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி, கன்னிராசி மற்றும் தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்லதானது நடக்க போகிறது. எந்தெந்த வகையில இவங்களுக்கு முழுமையாக நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களை, கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய உதயத்தால சரியாக சொல்லணும்னா மார்ச் 29 சூரிய கிரகணத்திற்கு பிறகு பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய வகையில கடகராசி நேயர்கள் இருக்க போகிறார்கள். முதலில் பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியானது முற்றிலுமாக முடிவடைய போகிறது. இதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளுடைய அதிபதியான சனி அவர்களின் 9ஆம் வீட்டில் உதயமாக போகிறார். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து வகையான நிதி நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமானது இனி உங்களுக்கு சாதகமான முறையில் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த காலத்தில் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 29க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில பல நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது. தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் நீங்க ரொம்பவே அதிகமான
கடினமாக உழைத்து அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயம் கிடைக்காம இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நிதி ரீதியான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை அனுபவிக்கக்கூடிய நேரமானது இதுவாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் வாழ்க்கையில இருந்து வந்த பண கஷ்டங்கள் இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு சனியின் மூலமாக உங்களுக்கு நிறைய கெடுதல்களானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட சனி இப்போது உங்களுக்கு நல்ல நிலையில அமர்ந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற இந்த மார்ச் 29க்கு பிறகு உங்களுக்கு நிலைமையானது அருமையாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலமானது வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிப்பதால வாழ்க்கையில வெற்றியை அடைய முடியும். நீங்க மற்றவர்களுக்கு நிதி உதவியை செய்து வைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளுமே வந்து சேரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது 5வது மற்றும் 6வது வீடுகளுக்கு சனி பகவான் அதிபதியாக அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இந்த பயிற்சியின் போது அது 7வது வீட்டிற்கு மாறப்போகிறது. இந்த மாற்றத்தால இவங்க பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான நிதி நன்மைகளையும் அடைய போகிறார்கள் என்றே சொல்லலாங்க. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பண பிரச்சனை தாங்க. ஏன்னா வருமானம் ரொம்பவே குறைவா இருக்கு, ஆனால் செலவுகள் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. என்னதான் பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து வந்தாலுமே தொழிலில் பெருசா எந்தவித முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல, நிதி ரீதியான ஆதாயத்தையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டு மருத்துவ செலவுகளானது எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பண ரீதியாக ரொம்பவே நெருக்கடியான சூழல்ல தான் கன்னிராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருந்தீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தற்போது நிதி ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது. நிதி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. நிலுவையில இருந்து வந்த அனைத்து பணிகளையுமே முடிக்க இதுவே சிறந்த நேரமாகவும் அமைஞ்சிருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு புதிய வேலை உங்களை தேடி வரப்போகிறது. அந்த வேலையை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில பல முன்னேற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. பல புதிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடையலாம். நிதி நிலைமையானது அவங்க முற்றிலுமே எதிர்பாராத அளவிற்கு அதிகரிக்கும். புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாகவே இப்போது சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சனியுடைய உதயமானது சரியாக சொல்லணும்னா மார்ச் 29க்கு பிறகு வாழ்க்கையில் அனைத்து துறையிலையுமே சாதகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைய போகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு 2 மாத காலமாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருப்பதோடு பண ரீதியாக ரொம்பவே நெருக்கடியான சூழலையும் இருந்து கொண்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது கொஞ்சம் மாறப்போகிறது. நிலைமையானது உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்க போகிறது. வெற்றியை நோக்கிய உங்களுடைய பயணமானது மிகவும் வேகமாக இருக்க கொடுங்க. இந்த ஒரு வேகத்தோடு விவேகத்தோடு நீங்க செய்யக்கூடிய செயல்களில் காரிய வெற்றியையும் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் நிதி நிலைமையானது சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து துறையிலையுமே நல்ல ஒரு முன்னணியில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களை காணக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாகவும் பொருத்தமான நேரமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனை இப்போது நீங்க அறுவடை செய்யலாம். அனைத்து பணிகளுமே சரியான நேரத்தில் முடிக்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே சிறந்த முறையில் நிர்வகிக்கவும் பயன்படுத்தவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது மிகவும்
பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரிங்க, இனி வரப்போகின்ற இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்க போகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தொடர்ந்து கடினமாக உழைங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப அதீதமான லாபத்தை இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அருமையாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதோடு 12 ராசிக்காரர்கள் எல்லோருமே மார்ச் 29ஆம் தேதி காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.